வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈப்ரோ சாஃப்ட்வேரில் ஈப்ரோ 14 சாஃப்ட்வேர்லேருந்து சில பேருக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த இஷ்யூ எப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுறது, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த நீங்கள் கவனிச்சிங்கனாக்க நீங்களே இந்த ப்ராப்ளத்தை அப்படியே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் சாஃப்ட்வேரை. ஈப்ரோ 14 சாஃப்ட்வேரை நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸ்டெப் டூ என்னென்னு பண்ணுன்னா, டிஸ்க் சியில் ஐடி கேட் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் சம்டைம்ஸ். சரிங்களா? இல்லைன்னா விட்ருங்க. இருந்தால் அந்த ஐடி கேட் என்ற ஃபோல்டர் டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3 என்ன பண்ணுறீங்கனாக்க ஆஃப் ஆன்டிவைரஸ் இல்லைனா விண்டோஸ் டிஃபெண்டர் இதை ஆஃப் பண்ணிடுங்க. விண்டோஸ் செக்யூரிட்டியில் செட்டிங்கில் விண்டோஸ் செக்யூரிட்டியில் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அது ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸ்டெப் 4 என்ன பண்ணணுன்னா அகெயின் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேயா? அப்புறம் 5 என்ன பண்ணணுன்னாக்க இங்கே ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிங்க இல்லைங்களா, விண்டோஸ் டிஃபெண்டர், அது கீழே பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். அங்கே ஐடி கேட் என்ற ஃபோல்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். சரியா? 6வது ஸ்டெப் என்னென்னா அகெயின் ஆஃப் பண்ண விண்டோஸ் டிஃபெண்டரை ஆன் பண்ணிடணும். சரிங்களா? 7வது ஸ்டெப் நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம தேரியாக சொன்னோம். இப்போ எப்படி சிஸ்டத்தில் பண்ணுறதுன்றது அதுலேயும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸ்டெப் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. அப்போது கண்ட்ரோல் பேனல் போயிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸில் ஈப்ரோ 14 அன்இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு ஈப்ரோ 14 இருக்குதுங்களா, இங்கே ஈப்ரோ 14 முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஓகே, இப்போது சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஸ்க் சி ஃபோல்டரில் ஈப்ரோ 14 அதாவது ஐடி கேட் என்ற ஃபோல்டர் இருந்தால் டெலீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் சியில் ஐடி கேட் என்ற ஃபோல்டர் இருக்கா, இது டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷனு என்னென்னா, டெலீட் ஆன பின்னாடி ஆன்டிவைரஸை ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் விண்டோஸ் அண்ட் செக்யூரிட்டியில் விண்டோஸ் அண்ட் செக்யூரிட்டியில் இங்கே ஓப்பன் விண்டோஸ் செக்யூரிட்டி இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இங்கே சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் மேனேஜ் செட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணால் இங்கே தான் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? இது ஃபஸ்ட் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இது நீங்கள் ஆஃப் பண்ணி விடணும். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே உள்ளதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு 4 சாஃப்ட்வேர் ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சாஃப்ட்வேர் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஐடி கேட் ஈப்ரோ 14 இங்கே இருக்குது, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே க்ரியேட் ஷார்ட்கட் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பண்ணி ஸ்டெப் 5 என்ன பண்ணணுன்னாக்க இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே சாஃப்ட்வேர் இருக்கிறீங்களா, ஈப்ரோ 14, இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. இந்த சாஃப்ட்வேர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு டிஸ்க் சியில் ஐடி கேட். சரிங்களா? இந்த ஃபோல்டரை நம்ம அங்கே ஆட் பண்ணி விடணும். ஓகேயா? ஸோ இங்கே நம்ம வைரஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே கீழே வந்தீங்கன்னாக்க ஆட் ஆர் ரிமூவ் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். இது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணால் ஆட் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்து
ஃபோல்டர்னு கொடுங்க. சரியா? ஃபோல்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் டிஸ்க்ஸ் சில ஐடி கேட் இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே ரியல் டைம் ப்ரொடக்ஷன் இது ஆன் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியிருந்ததை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் சாஃப்ட்வேரு ஓப்பன் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.